நீங்க வேணா பாருங்க. அவர் கண்ணை முழிச்சு ராசாத்தி கர்ப்பமா இல்லைன்னு தான் சொல்லுவாரு. ம். கண்மணி, அவர் மட்டும் அப்படி சொன்னாருன்னு வெயி, அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு. அவளை எப்படி ஓட ஓட விரட்ட போறேன்னு பாரு. அத்தை, அவ உண்மையிலேயே கர்ப்பமா இல்ல அத்தை. அதான் ஒரு வார்த்தை ஜோசியர்கிட்ட கேட்டு உறுதிப்படுத்திக்கலான்னு சொல்றேன்ல. ஹே ராசாத்தி, கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமா ஆடின ஜோசியர் மட்டும் நீ கர்ப்பம் இல்லைன்னு சொல்லட்டும். இன்னையோட உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. சொல்லுங்க சாமி. அந்த பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? சாமி, அது கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிய போகுது. அவ இந்த வீட்டுக்கு எத்தனாவது மருமக? 2வது மருமக. நீங்க சொல்லுங்க சாமி. கொஞ்சம் இருங்க. இவர் ஓவரா பில்டப் கொடுக்கறாரே, சரியான ஆள் தானா? இவரை நம்பி வேற வந்துட்டோமே. கண்மணி, நாம தப்பான ஆள் கிட்ட வந்துட்டோம் போல. கிளம்பிடுவோமா? இவரை பார்த்தா எனக்கு சரியா சொல்ற மாதிரி தெரியும். அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்பதானே சோழி போட்டு கணிச்சிட்டு இருக்காரு. இல்ல கண்மணி, இவர் ஓவரா பில்டப் கொடுக்கறாரே. அத்தை, வந்தது வந்தாச்சு. என்னதான் சொல்றாருன்னு கேட்டு பாப்போமே. இந்தாங்க, இந்த ஏட்டுல ஒரு நூலை போடுங்க. சத்தியமா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்காக நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அம்மா, சொல்லுங்கம்மா. எதுக்கு ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னீங்க? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இனியும் கூட நீதான் ரொம்ப நெருக்கமா இருக்க. அதனாலதான் உன்கிட்ட சொல்லலான்னு நினைச்சு இங்க வர சொன்னேன். அம்மா,
நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலம்மா. அது இனியனை பத்தி தான். அம்மா, அவனை பற்றி என்கிட்ட சொல்ல வேண்டியது என்னம்மா இருக்கு? அது அது வந்து அம்மா, ஏதோ சொல்ல வரீங்க, என்னன்னு சொல்லுங்கம்மா. அது வந்து உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என்ன சாமி, அவ கர்ப்பமா இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாதீங்கன்னு சொல்றீங்க? இப்போதைக்கு அவ கர்ப்பமா இல்ல. ஆனா எதுவும் நிரந்தரம் இல்ல. இது எப்போ எப்படி வேணாலும் மாறலாம், சொல்ல முடியாது. இல்ல சாமி, அவ எப்பவுமே கர்ப்பமா ஆக மாட்டா. அவளால அது முடியாது. அதை எப்படிமா உறுதியா சொல்ற? அது சாமி, அவளும் அவ வீட்டுக்காரரும் இணக்கமா இல்ல. அதுக்காக அவ கர்ப்பமா இருக்கான்னு அவளை பொய் சொல்ல சொன்னதே நான் தான். அவ என் பேச்ச கேட்டுதான் இதெல்லாம் பண்ணா. ஆனா இப்போ என்கிட்டயே உண்மையா கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. அவளுக்கு இப்படி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சதே நான் தானே. அதே மாதிரி அதை முடிச்சு வைக்கிறதும் நானா தான் இருக்கணும். அது நடக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. பார்த்து சொல்லு. அத உன்னால முடிக்க முடியாதுமா. ஏன் சாமி? அந்த பொண்ணுக்கு தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு. அது துணையா இருக்கிற வரைக்கும் அவளை உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. சாமி, அதெல்லாம் அவளுக்கு எதுவும் இல்ல. முதல்ல இருந்திருக்கலாம், ஆனா இப்ப இல்ல. அந்த பொண்ணும் தெய்வமும் ஒண்ணுதான். என்னைக்கும் அவளுக்கு தெய்வம் துணையாதான் இருக்கும். இல்ல சாமி, அதெல்லாம் இருக்காது. எனக்கு நல்லா தெரியும். நம்பிக்கை இல்லையா? இப்பவே அவளுக்கு தெய்வ சக்தி துணை இருக்குன்னு உங்களுக்கு நான் உறுதி பண்றேன். நாகா, வரங்க ஐயா. வா. சொல்லுங்க சாமி. வெத்தலையும் மையம் எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. இந்தாங்க சாமி. சரி, நீ போ. சரிங்க சாமி. உங்க கையை நீட்டுங்க. நீட்டுங்கம்மா. சாமி, எதுக்கு சாமி இது? இருங்க சொல்றேன். இப்போ நீங்க இந்த பொண்ணுக்கு ஏதாவது கெடுதல மனசுக்குள்ள நினைங்க. அது நடக்கும்னா இந்த கற்பூரம் தானா பத்தி எரியும். நடக்காதுன்னா
இந்த கற்பூரம் எரியவே எரியாது. சரிங்க சாமி. கண்மணிக்கு சின்னதா கால்ல அடிபடணும். இப்போ நீங்க இந்த பொண்ணுக்கு நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அத்தை, என்ன அத்தை? எதுனா பெருசா கெடுதல் நடக்கணும்னு நினைச்சீங்களா? ஐயோ, அப்படி ஒண்ணும் இல்ல கண்மணி. கையை நீட்டுங்க. கண்மணி, நீட்டுங்கம்மா. ம். இப்போ நீங்க ராசாத்திக்கு ஏதாவது கெடுதல் நினைங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாப்போம். அந்த ராசாத்தி மாடியில இருந்து வழுக்கி விழுந்து அவ மண்டை உடையணும். இன்னொரு வாட்டி வேணாலும் வேண்டிக்கம்மா. அந்த ராசாத்தி மாடியில இருந்து வழுக்கி விழுந்து மண்டை உடையணும். நான் தான் சொன்னேன்ல, நீங்க என்ன பண்ணாலும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவளுக்கு பூரண தெய்வ சக்தி இருக்கு. அதுல இருந்து அவளை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நீ நினைக்கிறது எதுவும் ராசாத்திக்கு பண்ண முடியாது. இல்ல, எனக்கு நீங்க சொல்றதுல நம்பிக்கை இல்ல. சும்மா கற்பூரத்தை ஏத்தி வச்சு கண்கட்டி வித்த பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களால சரியா குறிச்சு சொல்ல முடியல. ஒத்துக்கோங்க. என்னம்மா, என்னையே சந்தேகப்படுறியா? அத்தை, எனக்கு இவர் மேல நம்பிக்கை இல்ல அத்தை. இவர் ஏதோ குரலி வித்த காட்டி நம்மளால ஏமாத்த பாக்குறாரு. நான் போறேன் அத்தை. ஏய், இருமா, ஒரு நிமிஷம் இரு கண்மணி. நீ என்ன நம்பாம போறல்ல? ஓ, நீ வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும். சும்மா அடிச்சு விடாதீங்க. எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க. ச்சே. ஏய் கண்மணி, கண்மணி கூப்பிடுங்க அவளை. நீங்களும் போங்க, போய் பாருங்க. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும். அதை தடுக்க முடியாம, அதுக்கு வழி தெரியாம கதறிக்கிட்டு என்ன தேடி வருவீங்க. அப்போ சொல்றேன் நான் யாருன்னு. போங்க. ஐயோ, என்னம்மா ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க? அம்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுங்கம்மா. அது அம்மா, என்னம்மா சொல்லணும்னு இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப சொல்லாம தயங்கி நின்னா என்னம்மா அர்த்தம்? நீ என் கூட வா ஒரு நிமிஷம். ஆ, ஆ. இங்க பாருப்பா,
இப்ப நான் சொல்ல போற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் யாருக்காவது தெரிய வந்துச்சு, அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அப்படி என்னதாம்மா விஷயம் அது? அம்மா, என்ன உங்க புள்ளையா நினைச்சு சொல்லுங்கம்மா. என் உயிரே போனாலும் இந்த விஷயம் வெளியில வேற யாருக்கும் தெரியாதுமா. அது எப்படி உன்கிட்ட? அம்மா, நீங்க சொல்ல தயங்குறத வச்சே அது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு எனக்கு தெரியுதுமா. அம்மா, என்ன நம்பி சொல்லுங்கம்மா. துளி அளவு கூட இந்த விஷயம் வெளியில தெரியாதுமா. உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு. அம்மா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலனா இதோ இந்த எரியிற விளக்கு மேல சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, நான் யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேமா. இது சத்தியம். அம்மா, நம்புறீங்களாம்மா? அது அது வந்து சொல்லுங்கம்மா. ராசாத்தி உண்மையாவே கர்ப்பமா இல்ல. அம்மா, அப்போ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் போய். இனி அவகிட்ட பாசமா இருக்கணும்னு இந்த மாதிரி பொய் சொல்லிருக்கா. எனக்கு இந்த விஷயம் கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிய வந்துச்சு. ராசாத்தி செஞ்ச தப்ப உணர்ந்து இனி என்கிட்ட உண்மையை சொல்ல துடிக்கிறா. ஆனா நான் தான் வேணான்னு தடுத்து வச்சிருக்கேன். எனக்கு தெரியும், இந்த உண்மை தெரிஞ்சா இனிய ராசாத்தி மேல ஆத்திரப்பட்டு அவளை ஒதுக்கி வச்சிருவான். அது எனக்கும் தெரியுமா. கண்மணி ராசாத்தி கர்ப்பமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றா. அதுக்கு மரகத அக்காவும் துணையா இருக்காங்க. அவ கர்ப்பம் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சா இனிய ராசாத்திய விட்டு கண்டிப்பா பிரிஞ்சிருவான். ராசாத்தி கர்ப்பமா மட்டும்தான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிய ராசாத்தி 2 பேருக்குள்ள தாம்பத்திய உறவே இன்னும் நடக்கலன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, இனிய என் பையனா இருந்தாலும் அவ ராசாத்தி கிட்ட இப்படி ஒட்டாம நடந்துக்கிறத நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருது. பாவம், அவளும் ஒரு பொண்ணு தானே. குண்டா இருக்கிற அவளுக்கும் ஆசை பாசம் எதுவும் இருக்காதா? ச்சே, ஒரு பொம்பளையா இனிய மேல எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா என்ன செய்ய, எனக்கு பிள்ளையா பிறந்துட்டா. அதான் நான் பொறுமையா இருக்கேன். அம்மா, சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன்.